Thank you, Father. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Praise the Lord. இந்த நாளிலே கூட நம்முடைய தியானத்திற்காய் எரேமியா புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். புக் ஆஃப் ஜெரமாயா சாப்டர் 7 வசனங்கள் 21 26 முடிய 21 to 26. யாராவது ஒருவர் இங்கிலீஷில் யாராவது எடுத்தீங்கன்னா முதல்ல வாசிங்க. If anybody has this verse ready, Jeremiah chapter 7 verses 21 to 26. அதுக்கப்புறம் நம்ம தமிழில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Somebody can read in English, please. Thus says the Lord of hosts, the God of Israel, add your burnt offerings to your sacrifices and eat meat. For I did not speak to your fathers or command them in the day that I brought them out of the land of Egypt concerning burnt offerings or sacrifices. But this is what I commanded them, saying, Obey my voice, and I will be your God, and you shall be my people, and walk in all the ways that I have commanded you, that it may be well with you. And yet they did not obey or incline their ear, nor follow the counsel that dictates of their evil hearts, and went backward in the fold. Since the day that your fathers came out of the land of Egypt until this day, I have sent you to all my servants, the prophets, daily rising up early and sending them. Yet they did not obey me or incline their ear, but stiffened their neck. They did worse than their fathers. Amen. எல்லாரும் தமிழ் எடுத்துருக்கிறீங்களா? எல்லாரும் பைபிள் வச்சுக்கோங்களாம், உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தமிழ்ல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 21வது வசனத்திலிருந்து 26 வசனம் முடிய. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடு கூட்டி இறைச்சியை சாப்பிடுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கற்பிக்கும் அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாய்க்காமலும் தங்கள் பொல்லாத இதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படி நடந்து அந்த பின்னிட்டே போனார்கள். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர்களெல்லாம் தினம் தினம் உங்கள் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கீழ்ப்படிதலின் வழிகள் என்ற தலைப்பிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். கீழ்ப்படிதலின் வழிகள், the way of obedience என்ற தலைப்பிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இதுல முதலாவது காரியம், இதுல ஒரு 4 காரியத்தை நான் ஒரு அந்த இடத்துல இருக்கிற 4 காரியத்தை சொல்லி நம்ம மெயின் சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகலாம். இதுல பார்க்கும்போது 4 காரியம் இந்த வசனத்துல 21 26 வசனம் முடிய காணப்படுகிறது. முதலாவது நம்ம பார்க்கிற காரியம், என் வாக்குக்கு செவி கொடுங்கள். இதுதான் ஆண்டவருடைய ஃபவுண்டேஷன். அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, பலிகள், காணிக்கைகள், உங்களுடைய தகன பலிகளை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்றாரு, நீங்களே வச்சுக்கோங்கன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, முதலாவது என் வாக்குக்கு செவி கொடுங்கள். இதுதான் ஆண்டவருடைய ஒரு முக்கியமான அந்த இடத்துல இருக்கிற ஒரு காரியமாய் காணப்படுது. சென்ட்ரல் கமாண்ட் என்னது? obey my voice, obey my commands என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து, உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே எடுத்து வரும் பொழுது
நான் உங்ககிட்ட வந்து இப்படி பலிகளை செலுத்துங்க, இல்ல அந்த மாதிரி காணிக்கைகளை கொடுங்க, இல்ல இப்படி பண்ணுங்க நான் சொல்லல. நான் என்ன சொன்ன உங்கள்ட்ட, என் வாக்குக்கு செவி கொடுக்கிற ஒரு சந்ததியை தான் ஆண்டவர் விடுவித்து எடுத்து வருகிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்னது? எப்படிப்பட்ட சந்ததியை ஆண்டவர் விடுவித்து கொண்டு வருகிறாரா? அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு சந்ததியா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. அப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் அந்த இடத்துல, நம்மளுடைய தகன பலிகள் காணிக்கைகள் இதெல்லாம் வந்து நான் அந்த வசனத்துல வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலிகளை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும், என்ன சொல்லியிருக்காரு? இதெல்லாம் நான் சொன்னேன், ஆனா அதெல்லாம் பார்க்கிலும் என்ன முக்கியமாய் காணப்படுகிறது? நீ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷன் அதுதான். What is the foundation of those who have been delivered from the slavery? அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவருடைய ஃபவுண்டேஷன் என்னது? சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு அனுபவம். My sheep hear my voice. என் ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு என்ன பண்ணும்? செவி கொடுக்கும் என்று சொல்லி, அதுதான் உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிற, உங்களையும் என்னையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதிலிருந்து முளைக்கிறது தான் மற்ற நம்ம கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது, கர்த்தருக்கு அதை செய்யறது இதை செய்கிறது எல்லாமே வந்து அந்த கீழ்ப்படிதலினுடைய வெளிப்பாடாய் தான் காணப்படுகிறது, அந்த அன்பின் வெளிப்பாடாய் தான் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் இப்ப நம்ம பார்க்கும் பொழுது some people love God so much. ஆண்டவரை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறாங்க, ரொம்ப அதிகமாய் அன்பு கூறுகிறாங்க. நீங்க அவங்க இடத்துல போயிட்டு இதை செய்யுங்கன்னு சொல்ல தேவையில்லை. அவங்க என்னன்னா, ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறதுனால ஆண்டவர் ஏதாச்சும் ஒண்ணு என்று சொல்ல மாட்டாரா, என்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு கேட்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. சொன்ன உடனே செய்கிற ஒரு அனுபவம் காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியா ஆண்டவரை நோக்கி ஒரு அன்பு கூறுகிற ஒரு இருதயம் அவர்களுக்குள்ளே காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாய் பார்க்கும் பொழுது, இந்த கீழ்ப்படிதலை குறித்து பார்க்கும் பொழுது அதில் கூறப்பட்டிருக்க 23வது வசனத்துல, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோட நல்ல உறவை வச்சுக்கணும். I want to have a good relationship with the Almighty God. ஹல்லேலூயா. தேவனோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப if you want to have a good relationship with God, what is the most important thing in that? கீழ்ப்படிதல். ஆண்டவரோடு கூட நான் நல்ல உறவு வச்சிருக்கிறேன், ஆண்டவருக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அப்ப என்ன காணப்படணும்? அதிகமான கீழ்ப்படிதல் அந்த இடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய கீழ்ப்படிதல் can make or break a relationship with God. தேவனோடு கூட நீங்க வைத்திருக்கிற உறவை அது வந்து உறுதிப்படுத்துகிறதா இருக்கும், இல்ல உடைக்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. எது நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அந்த உறவு உறுதிப்படும், நீங்க கீழ்ப்படியாம போகும் பொழுது அந்த உறவு துண்டிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்ப கீழ்ப்படிதல் உறவிலே, தேவனோடு கூட நம்ம வச்சிருக்கிற உறவில ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 23வது வசனத்துல இன்னொரு காரியம், 23வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் என்னத்தை கொண்டு வருகிறது? நன்மையை கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில எப்படி நன்மை உண்டாகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம வாழ்க்கையில we run here and there, அங்க போகிறோம் இங்க போகிறோம், அந்த மனுஷனுக்கு பிரியமா இந்த மனுஷனுக்கு பிரியமா, அந்த அம்மாவுக்கு பிரியமா இந்த அம்மாவுக்கு பிரியமா, அவருக்கு பிரியமா இவருக்கு பிரியமா நடக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, உன் வாழ்க்கையில நிரந்தர நன்மை உண்டாகும்படிக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நன்மை உண்டாகும்படிக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற
ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதுல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முன்னிட்டு அல்ல பின்னிட்டு போனார்கள். அப்ப கீழ்ப்படினா எங்க போவோம்? முன்னிட்டு போவோம். ஆமென். கீழ்ப்படிஞ்சோம்னா முன்ன போவோம், கீழ்ப்படியலனா என்ன போவோம்? பின்னிட்டு போறோம். இப்ப நம்ம வாழ்க்கை இன்னைக்கு முன்னிட்டு போயிட்டு இருக்கா இல்ல பின்னிட்டு போயிட்டு இருக்கா? முன்னிட்டு போயிட்டு இருக்கு. தைரியமா சொல்லிட்டாங்க. ஆமென். பிரைஸ் லார்ட். எத்தனை பேருடைய வாழ்க்கை முன்னிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல முடியும்? ஆமென். நீங்க அதுக்காக கை தூக்கணுங்கிறதுக்காக சொல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னிட்டு போகணும்னா என் சத்தத்திற்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உனக்கு காணப்பட. 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 1வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிங்க. இப்படி இருக்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் முடிய யாரோ ஒரு வாசிக்கிறீங்களா? இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானா? சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்படி வளரும்படி, அப்ப முன்ன போகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படணும்னா என்ன இருக்கணும்? அதிகமா வேத வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம முன்ன போயிட்டு இருக்கிறோம், அப்பதான் நான் முன்ன போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவே நமக்குள்ள ஏற்படும் என்று சொல்லி, you will know that you are growing, you will know that you are moving forward only when you are reading the word of God. அதுதான் அந்த வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. The more you consume God's word, the more you will move forward. Amen. The more you do not consume God's word, the more you are moving எங்க? சொல்லுங்க, எங்க போறோம்? நம்ம வளர்றது எப்படி வளருவோம்? வேத வசனம் கூறுகிறது, அந்த வசனத்தை உட்கொள்ளும் பொழுதுதான் வளர்ச்சின்னு வேத வசனம் கூறுகிறது. அப்ப அதை சாப்பிடலன்னா வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வளர்ச்சி கிடையாது. அந்த வசனம் நமக்குள்ள எவ்வளவு உள்ள போகுதோ அவ்வளவுக்கு தான் நம்மளுக்குள்ள வளர்ச்சி ஏற்படும். ஆமென். ஆமென். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், வாழ்க்கையில் எவ்வளவு வசனம் உள்ள போகுது, அது பொறுத்து தான் தெரியும் எவ்வளவு வளரணுங்கிற ஒரு அனுபவம். அது குறைகள் இல்லாம இருக்காது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் குறைகள் இருக்கும். யாரும் இங்க வளர்ந்து தேர்ச்சி பெற்று நம்ம யாரும் கிடையாது. முயற்சியில இருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். ஆனா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வளருவ, இல்லைன்னா என்ன பண்ணுவ? குன்றிடுவ. ஆமென். குறைந்துருவ நீ. அப்ப பேக்வர்ட்ஸா நீ போயிருவேன்னு சொல்லி ஆண்டவர். அப்போ அந்த வசனத்தை உட்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த காரியமா இந்த வசனத்துல 25வது வசனத்துல, அந்த எரேமியா புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 25வது வசனம் இப்படி சொல்லுது, உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. ஆமென். Why does God send the preachers? Why does God send the ministers? Why does God have a church? ஆண்டவர் சொல்றாருங்க, உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து நீங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன் என்று சொல்லி வேத வசனம். அப்ப நம்மளை கீழ்ப்படித்தல வளர செய்யும்படிக்காய் ஆண்டவர் ஆலயத்தை வச்சிருக்கிறார். ஆமென். இங்க நம்ம நம்மளுடைய மெஜாரிட்டியை காட்டுறதுக்காக ஆண்டவர் இங்க வைக்கல. இங்க நம்ம ஒரு குரூப் அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஆண்டவர் இங்க வைக்கலையா. ஆண்டவர் தினம் ஊழியக்காரர்களை ஏன் எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எதற்கு எழுப்புகிறாரு? எதற்கு எழுப்ப? கீழ்ப்படிதலிலே வளருகிற ஒரு காரியத்திற்காய். ஹல்லேலூயா.
இந்த கீழ்ப்படிதல் அவ்வளவு, இந்த 5 வசனங்களே 6 வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உறவை காப்பாற்றிக் கொள்ள கீழ்ப்படிதல் வேண்டும். ஆசீர்வாதம் தொடர்ந்து நிலைத்திருக்க கீழ்ப்படிதல் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியா இப்ப அநேக காரியங்களை இந்த கீழ்ப்படிதல் முக்கியமாய் காணப்படுகிறது. சோ அதனால இந்த நாளில் இந்த கீழ்ப்படிதல் வழிகளை குறித்து ஒரு சில காரியத்தை கூட நம்ம இந்த நாளிலே பார்க்கலாம். எரேமியா புத்தகத்திலே வைத்துக் கொள்ளலாம். எரேமியா 32வது அதிகாரத்துல 6 - 9 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. எரேமியா 32 6 - 9. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூயின் குமாரன். எல்லாரும் நல்லா கவனிங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது, இல்ல நீங்களும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். அனாமேயர் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கின்ற என் நிலத்தை வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கு மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்லுவான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயர் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலை முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து, பெஞ்சமின் நாட்டு ஆனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீ வாங்கிக் கொள்ளும் சுதந்திர பாக்கியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இந்த சூழ்நிலையை நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? இங்க என்ன நடக்குது? எருசலேமை சுற்றிலும் பாபிலோனியர்கள் வந்து சிறைபிடிக்க ஒரு ரொம்ப நெருங்கிட்டாங்க. நெருங்கிட்டாங்க. இந்த நேரத்துல எல்லாரும் மக்கள் எல்லாம் வந்து பிழப்பு எங்க இருக்கும், எல்லாம் லேண்ட் வேல்யூ எல்லாம் விழுந்து போச்சு. எல்லா மக்களும் பீதியில இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, யார் உயிரோடு இருப்பா, யார் பிழைப்பானே தெரியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. இந்த நேரத்துல எரேமியா வந்து சிறையில் இருக்கிறாரு. ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். என்ன வார்த்தையை சொல்றாரு? நீ வந்து உன் பெரியப்பா பையன் இங்க வருவான், வரும் பொழுது அவன் வந்து உன்ட்ட இந்த லேண்டை வாங்கிக்கணும்னு சொல்லி கேட்பான். நீ என்ன பண்ணணும்? அந்த லேண்டை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. உடனே எரேமியா என்ன பண்றாரு? எரேமியாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது சுத்த காமன் சென்ஸுக்கு வித்தியாசமா இருக்குது, இது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சூழ்நிலைக்கும் முரண்பாடா இருக்குது. இட் சீம்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். காமன் சென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு காரியத்தை செய்யும் காமன் சென்ஸ் இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க நம்மளே. அந்த மாதிரி எரேமியா பார்த்து கேட்டான், என்ன சுத்த ஜெயில இருக்கவனே கேட்டான், காமன் சென்ஸ் இல்லையா உனக்கு அப்படின்னு. எல்லாம் அழிஞ்சு நாசமா போற நேரத்துல நீ நிலத்தை வாங்குறியே என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா எரேமியா என்ன பண்றாரா? என் பெரிய தகப்பன் மகனாகிய அனமேயிலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரியமாக 17 செக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தேன் என்று சொல்லி இங்கே எரேமியா சொல்லுகிறார். பாருங்க, எரேமியாவுக்கு வந்து அந்த இடத்துல அந்த நிலத்தை வாங்குற ஐடியாவே கிடையாது, அந்த காரியத்தை செய்கிற ஒரு ஐடியாவே கிடையாது. ஆனா இங்க வேத வசனம் கூறுகிறது, இது கர்த்தருடைய வார்த்தைன்னு அறிந்ததுனால புத்திக்கு எட்டாத காரியமா இருந்தாலும், ஏன் இதை செய்யறோங்கிற அறிவு இல்லாம இருந்தாலும், நான் ஏன் இதை செய்யணும், இது ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவனுக்கு இல்லாம இருந்தாலும், அவன் என்ன சொல்றான்? அழகான ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அதை செய்தான் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சில வேளை புரியும், சில வேளை புரியாது. இத போய் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க, இதை ஏன் நான் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு அடிக்கடி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். ஆனா இங்க எரேமியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்த போறோம்? நம்ம அக்கினி சுவாலையில நடந்தா வெளிப்படுத்த போறோம்? இல்ல நம்ம புரண்டு ஓடுகிற ஆறுகள் மத்தியில் நடந்து விசுவாசத்தை வெளிப்படுத்த போறோமா? சிம்பிள். தேவனுடைய வார்த்தை நமக்கு புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்றது, அது விசுவாசம். ஹல்லேலூயா.
வேற ஒண்ணுத்தையும் அவர் வந்து அந்த இடத்துல யோசிக்கல. இது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்த உடனே அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணிட்டார்? அவரு கீழ்ப்படிஞ்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். விசுவாசம்னா நம்ம ஏதோ ஒண்ணு ரொம்ப பயங்கரமா யோசிச்சு தலையெல்லாம் வேர்த்து முடியெல்லாம் கொட்டி போய் அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதை உட்கார்ந்து ஆராய்ஞ்சுக்கிட்டு எரேமியா ஆராய்ஞ்சிருந்தா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிருக்க முடியாது. Some things you cannot understand. Some things you will never understand. ஏன் ஆண்டவர் இதை இப்படி செய்ய சொன்னாரு? ஏன் நான் இப்படிதான் செய்யணும்? அதை இப்படி இந்த கொஸ்டினை கேட்கறது எரேமியாவுக்கு அந்த கொஸ்டின்லாம் இருக்கு. அப்புறம் ஜெபத்துல வச்சு கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை ஏன் செய்ய சொன்னீங்க? ஒன்றும் புரியல எனக்கு, ஆனா செஞ்சுட்டேன் நீங்க சொன்னதுனால, ஆனா ஏன் செய்ய சொன்னீங்க? அப்புறம் ஆண்டவர் விளக்குறாரு பொறுமையா. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அந்த கீழ்ப்படிதல். புரியுதோ புரியலையோ, you may understand, you may not understand why God is asking you to do something today, but the one thing that God expects is என்னது? நம்மளுடைய obedience. Hallelujah. பேதுரு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கெத்செமனே அந்த இது மரணத்திற்கு முன்பதாக எல்லாருடைய சீஷருடைய கால்களையும் கழுவுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அங்க பேதுரு ஒரு காரியத்தை சொல்றாரு. யோவான் 13:7 ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. இப்பொழுது உனக்கு புரியல, ஆனா வரும் நாட்களில உனக்கு அது புரியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க ஏர்லைன்ஸ்ல போறீங்க, எத்தனை பேர் ஏர்லைன்ஸ்ல போயிருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் போயிருக்கிறீங்க ஏர்லைன்ஸ்ல. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ போய் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. எத்தனை பேர் ஏர்லைன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டு கம்பெனியோடைய ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு, பைலட்டோடைய ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு, இன்ஜின் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு எத்தனை பேர் ஏறினீங்க? கை தூக்கணும் ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஏன் பார்க்கல? ஞானமா உள்ளவர்கள் தானே, எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் தானே. ஏன் நம்ம அதை செய்யறது இல்ல? ஒரு விசுவாசம், சிம்பிள் ஃபெய்த். அந்த கம்பெனியை நம்புறோம். அந்த யுனைடெட் ஏர்லைன்ஸோ டெல்டா ஏர்லைன்ஸோ, பிரதர் டெல்டால இருக்கிறாங்க, நம்புறோம். we think, we believe that the company is doing its job. இந்த கம்பெனி அதனுடைய வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி ஏறுறோம். அதுதான் விசுவாசம். அந்த நேரத்தில் உட்கார்ந்து குழப்பிட்டு, இது ஏன் இந்த இன்ஜின் ஒழுங்கா இருக்குமா? பைலட் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரா, குடிக்காம வந்திருக்கிறாரா, கம்பெனி ஒழுங்கா பண்ணிச்சா, இல்ல எதுலையாவது காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க, இப்படி உட்காந்து ஆராய்ச்சிட்டு யாராவது பைலட் வண்டியில சந்தோஷமா ஏறி உட்காந்து டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணி விட்டு எல்லாம் காத்துல மாட்டிட்டு எதையோ ஒண்ணு பார்த்துக்கிட்டே போறோம். ஒரு கவலையும் கிடையாது. அது போலதான் விசுவாசமும் அப்படியாய் காணவர். ஒரு விஷயம் வந்து தேவன் தான் சொல்லி இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்துக்கு உடனே சட்டுன்னு கீழ்ப்படிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆராய்கிறது, அந்த சோதனை எடுக்கிறது அதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க. முதல்ல ஏறி உட்கார்ந்துருங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்திற்கு ஏறி உட்காருகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து எனக்கு தேவனுடைய வார்த்தைன்னு தெரியுது, இது தேவனுடைய சத்தம் தான் தெரியுது, தேவன் தான் எழுதி வச்சிருக்கிறான்னு தெரியுது, ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கீழ்ப்படியலாமா வேண்டாமா அப்படி இருக்க கூடாது. ஆமென். எரேமியாவை போல இருக்கணும். எரேமியாவை போல இருக்கணும். அவனுக்கு தெரியல, ஆண்டவர் சொல்லிட்டாரு, கரெக்டா தான் இருக்கும், போயிட்டான். ஆமென். அது விசுவாசம், கீழ்ப்படிதல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியமா எரேமியா 34வது அதிகாரத்துல 15 17 வசனம் முடிய வாசிங்க. ஜெரமாயா 34:15-17. நீங்களோ இந்த நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணி இருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலையாகவும் சுயாதீனராகவும்
அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைப்பித்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரராகும் வேலைக்காரிகளாகும் இருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலையை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமல் போனீர்களே, இதோ நான் உங்களை பாருங்க. போதும், இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அதை வந்து எப்படின்னா, ஆண்டவர் வந்து அவர்களுக்கு ஒரு வார்த்தையை அனுப்புறாராம். நீ இதை செய்யன்றாரு, செஞ்சினா உனக்கு விடுதலை. இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கைக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கைக்கொள்ள ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்திருக்கு அந்த இடத்துல தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். என்ன நடக்குதுன்னா, கைக்கொள்ள இந்த பாபிலோனியர்கள் வந்தாங்கல்ல, அவங்கள சுற்றி வளைத்து பிடிக்கும்படிக்காய் அவர்கள் பின்னிட்டு போயிட்டே இருக்கிறாங்களாம். பேக்வர்ட்ஸா போறாங்க. அப்ப பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய என்ன நடக்குறாங்க, பாபிலோனியர் அவர்களை ஆளுகை செய்யும்படிக்காய் திரும்ப அடிமைத்தனம் படுத்தும்படிக்காய் வந்த பாபிலோனியர் பின்னிட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த பின்னிட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழையபடி கதவு திருடின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, பழைய யாரையெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு யாரையெல்லாம் வந்து இந்த 7வது வருஷத்துல அவங்களை விடுதலையானா திரும்ப அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா, அழைத்து அடிமைத்தனத்துல திருப்பியும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்களிடத்துல இருந்து காணப்படுகிற ஒரு காரியம் என்ன, ஒரு நெருக்கமான சூழ்நிலையில தேவனை எப்படி வந்து வைராக்கியமா பிடித்து மனம் திரும்பி முன்ன வராங்க. அதற்கு அப்புறமா இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறோங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே பழையபடி அவருடைய சுபாவத்திற்கு கடந்து செல்லுகிற ஒரு காரியம் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதை வந்து ஆண்டவர் சொல்றார் அதே அதிகாரத்துல 21-22 வசனத்துல, யூதாவின் ராஜாவாகிய செக்கதேவியும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, உங்களை விட்டு பெயர்ந்து போன பாபிலோனியரோட கையில உங்களை என்ன பண்ணுவேன், திரும்ப நான் கொடுப்பேன்றாரு. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம அநேக காரியத்துல கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுறோம், நிறைய கீழ்ப்படிதல்ல கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆனா நம்ம என்ன முடிவு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, அதை மெதுவா கைவிடுகிற ஒரு சூழ்நிலையா நல்ல காலம் கொஞ்சம் முன்னேறி போகும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்துல நம்மளுடைய சுபாவம் நம்மளுடைய என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சுக்கிட்டே வருகிற காரியம் காணப்பட. சவுல் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ கரெக்டா செஞ்சார். நாட்கள் ஆக ஆக ஜெயங்களை பெற்றுக்கொள்ள சவுல் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் காம்ப்ரமைஸ், கொஞ்சம் ஆண்டவர் 10 காரியத்தை சொன்னா அதுல வந்து 5 காரியத்தை இல்ல ஒரு 6 காரியத்தை 7 காரியத்தை பண்ணி நிறுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில நான் எதுல வந்து குறைவுபட்டு ஆரம்ப நாட்கள்ல எப்படி இருந்தேன். When I started off my walk with God, how was my obedience? நான் சில காரியத்தை நான் எப்படி ஆண்டவருக்காக நான் செய்தேன், எவ்வளவு உண்மையாய் செய்தேன், ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் நான் செய்தேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நம்ம அதுல ஒரு தோய்வு நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்னாள் ஒரு நாள் அதிகமா அழுது புலம்பி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம கூட அன்னாளை போல இருந்திருப்போம். அநேக காரியங்களை தேவனிடத்திலிருந்து அழுது பெற்றுக்கொண்ட காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கும் இல்லையா? எத்தனை பேர் அழுது ஏதோ நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியத்தை ஆண்டவரிடத்துல அழுது புலம்பி நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு, அந்த அழுது புலம்பி பெற்றுக்கொண்ட காரியத்திலேயே நம்மளுடைய நாட்டம் போய் நம்ம என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் குறைந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். சோ அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த இடத்துல அவர் சொல்றாரு, திரும்ப நான் பாபிலோனியர்களை வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சோ இந்த காரியத்துல நம்ம தெளிவான முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இருக்கிற வைராக்கியம் பெற்றுக்கொண்டதற்கு அப்புறமாகவும் அந்த கீழ்ப்படிதல் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியமாய் பார்க்கும் பொழுது எரேமியா புஸ்தகத்துல 35வது அதிகாரத்துல 12 14 வசனம் முடிய யாராவது ஒரு வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குறையாதபடிக்கு ரேகாபின் குமாரனை யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை புரியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். ஆமா, இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, யோனதாப் என்கிற ஒரு மனிதன் ரேகாபியர்களுக்கு சொன்ன ஒரு காரணம், நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த வைனை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. தலைமுறை தலைமுறையாய் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, காப்பாற்றிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் கேட்கிறார், திராட்சை ரசம் குறையாதபடி ரேகாவின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று சொல்லி வேதவசனம். பாருங்க, sometimes we give more importance to the word of a man. ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஏதோ ஒரு மனுஷன் சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தைகளை அதிகமா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆண்டவர் கேட்கிறேன், நான் மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன், நீ ஏன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்மளுடைய வீட்டுல ஒரு பிள்ளையை நீங்க மறுபடியும் சொல்லி அது கீழ்ப்படியாம போச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பாங்க. என்ன சொல்லி மன்னிப்பீங்க? பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க. எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? திரும்ப சொல்லி கேட்க மாட்டேது, அடி பின்னி எடுத்துரும் நீங்க அப்படின்னு எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கையெல்லாம் ஓகே, ஆமே, நல்ல சத்தம் கேக்குது. ஆமே, அடிக்காதவங்களும் இல்ல போல இருக்கீங்க. இங்க அடிக்க கூடாது. ஒரு வயசு வரைக்கும் அடிச்சு நிமித்தின. பாருங்க, நீங்க எவ்வளவு நல்லா யோசிக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு தடவை சொல்றீங்க, அன்பா சொல்றீங்க, அரவணைச்சு சொல்றீங்க, தாங்கி சொல்றீங்க, ஏந்தி சொல்றீங்க, என்னென்னமோ பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளைங்களை கேட்கணும். அதுக்கு எல்லாம் அது மசியலைன்னா அடி பின்னுவீங்க. இந்த ஊர்ல அடிக்க முடியாதுன்றாங்க ஆண்டி. ஏதாவது ஒரு நீ நாசமா போ, ஒன்னுத்துக்கும் உருப்பிட மாட்டேன், நீனு ஒன்னுத்துக்கும் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு சாபமாய் சில வார்த்தைகளை நம்ம பேசி விட்டுறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இங்க சொல்லுகிறார், தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்துல உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிற ஒரு காரியம் இருக்கும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மனுஷனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், உன் வார்த்தைக்கு நீ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிற, உன் பிள்ளைங்க உன் வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். வெரி குட். சில்ட்ரன் should obey our parents. இந்த யோனதாவினுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறாரா? தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு நடந்தார்கள்ல, அதற்காகவே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். obeying our parents வெரி இம்பார்ட்டன்ட். அதன் மூலியமா ஆண்டவர் ஆசீர்வாதங்களை இங்க வச்சிருக்கிறாரு. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் பரம தகப்பனா இருக்கிறேன், உன் வார்த்தைக்கு இவ்வளவு கனம் இருக்கணும்னா என் வார்த்தைக்கு எவ்வளவு கனத்தை நீ கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு தகப்பனா இருந்து ஒரு தாயா இருந்து நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு மதிப்பு நம்முடைய வார்த்தைக்கு காணப்படணும். நான் பேசுற வார்த்தைக்கு என் பையன் எந்திரிச்சு நிக்கணும், நான் சொல்ற சொல்லுங்க என் பொண்ணு அங்க எந்திரிச்சு நிக்கணும், இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தைகளை மட்டும் நம்ம என்ன பண்றோம்? அசட்டை பண்ணுகிறோம். அதை ஒன்றும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதை இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறோம் நம்ம. ஹல்லேலூயா.
அப்படி யாராவது செய்யறோமா? இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறது, அப்படி செய்யக்கூடாது. ஆமென். நம்மளை அதிகமா நம்மளுடைய அப்பா அம்மாவோட அதிகமா நேசிக்கிறது நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. எல்லாத்தையும் தெரிஞ்சு நேசிக்கிற ஒரு இருக்கிறாருன்னா அது நம்மளுடைய தேவன் மாத்திரம்தான். உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் தெரிஞ்சுன்னா நேசிச்சுட்டு முன்னாடி அன்னைக்கே கையை கழுவி விட்டுப்பாங்க நம்மளைய. அப்படி அவ்வளவு தூரம் நேசிக்கிறாரு நம்மளைய. அவருடைய வார்த்தையை நம்ம கனவீனமா என்னலாமா? அவர் சொல்லிட்டாரா நம்ம உடனே செஞ்சிடுற ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆமென். எரேமியா 38வது அதிகாரத்துல 19 இருந்து 21 வசனத்தை யாராவது ஒரு எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா 38 19 இருந்து 21 வேகமா வாசிங்க. சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சோர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்புக் கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடா, நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாய் இருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். நான் புறப்படுகிறதில்லை, என் கீழேயே ஆகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது. ஆமென். போதும். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அநேகர் நம்ம பார்க்கிறோம் are worried about people. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா எங்க வீட்டுல என்னை ஒதுக்கிடுவாங்களே, எங்க அம்மா அப்பா என்னை ஒதுக்கிடுவாங்களே, என் பிள்ளைங்க என்னை ஒதுக்கிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால என்ன பண்றது இல்லையா? இந்த ராஜாவுக்கே அந்த நிலைமை. என்ன நிலைமை அவருக்கு? அவர் என்ன யோசிக்கிறாரு? நான் கீழ்ப்படிஞ்சேன்னா என்னை இந்த ஜனங்க ஒதுக்கிடுவாங்களேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பயம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனுஷனும் இந்த தீர்மானத்தை எடுத்தாகணும். இந்த தீர்மானத்தை எடுத்தாகணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தீர்மானிக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் தான் வேணுமா, இல்ல உங்க குடும்பம் தான் வேணுமா? ஆண்டவர் தான் வேணுமா, இல்ல வேலை தான் வேணுமா? இல்ல ஆண்டவர் தான் வேணுமா, இந்த உலகம் தான் வேணுமா? உலக சிநேகம் தான் உங்களுக்கு வேணும்னா you have to make a choice. அது ஆண்டவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. அதை நீங்க இப்படித்தான் எடுக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறாரு, சொல்றாரு. நித்திய ஜீவன் இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல திரும்ப கொடுக்கிறேன்றாரு. எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறேன்றாரு. எல்லாவற்றையும் அதிகமாய் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்மானிக்கணும் உனக்கு என்ன வேணும். நீ ஜனங்களுக்கு பயந்து எனக்கு கீழ்ப்படியாம போறீங்கன்னா அது பண்ணிக்கோ. ஆனா என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீ கீழ்ப்படுகிறாய் என்றால் அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும், அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறோம்? எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கிற ஸ்நேகம் தான் வேணும்? I want to not lose anything in this world for Christ. I want everything in this world. இந்த உலகத்துல என்னெல்லாம் நன்மையா இருக்கு அதெல்லாம் எனக்கு வேணும், ஆனா கிறிஸ்துவும் வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல அது கூடாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை தீர்மானமா நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டு இருக்கிறேன், ஹல்லேலூயா, முழுமையா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல 14-15 வசனத்துல இப்படியாக யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மேக் a decision in your life. உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்க இந்த உலகம் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா you can enjoy your time with the world. ஆனா ஆண்டவர் சொல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கோப்பான்றாரு. தீர்மானம் நீ எடுக்கிற தீர்மானம், நான் உனக்கு எடுக்கிற தீர்மானம் இல்ல. நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு you have to take a decision. உன் ஆத்துமா பிழைக்கும், நீ நன்மையை ருசிப்பான்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தமா உனக்கு கொடுக்கிறாரு. இந்த காலை வேளையில நீ நன்மையை ருசிப்ப, உன் ஆத்துமா செழிக்கும்,
என்று சொல்லி ஆண்டவர் நீ செழிப்பான்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். ஆனா என்ன சொல்றாரு, நீ ஜனங்களுடைய வார்த்தைக்கு பயப்பட போறியா, ஜனங்களை உன்னை மிரட்டுகிறதற்கு பயப்பட போறியா, இல்ல தேவாதி தேவனை நீ தெரிந்து கொள்ள போகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனமா எரேமியா 42 அதிகாரத்துல 5-6 வசனத்தை வாசிங்கள். எரேமியா 42 5-6 வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நாங்கள் உம்மை அனுப்புகிறது எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அந்த ஜனங்க? வேத வசனம் கூறுகிறது, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் தீமையான காரியங்களை செய்ததா நம்ம நினைச்சாலும், நன்மையான காரியங்களை சொல்லுகிறதா நினைச்சாலும், ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, அவைகள் யாவும் நன்மைக்கு நன்மை உண்டாகும்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில என்ன ஆகல, ஒத்து போகல. இவங்க ஒரு முடிவோட இருக்கிறாங்க, எங்க எகிப்துக்கு போயே ஆகணும்னு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை வருது, எகிப்துக்கு போகாதீங்கன்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய வார்த்தை இவர்களுக்கு முரணாய் காணப்படுகிறது. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு என்னதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய பிளான்ஸ் என்ன பண்ணும், கன்ஃபார்ம் பண்ணும் தான் நினைக்கிறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுவாரு, அப்ப நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுடைய பிளானை கன்ஃபார்ம் பண்ணாதனால அவங்க என்ன பண்ண, அவங்க எடுத்த முடிவிலே அவங்க போயிட்டாங்க. நீங்க பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மெனு கார்டுல இருக்கிற, ஹோட்டல் மெனு கார்டுல இருக்கிற மாதிரி கிடையாது. ஆண்டவர் 10 கட்டளைகளை மோசைக்கு கொடுத்து, மோசே நீ கீழே போய் பாரு, ஜனங்களிடத்துல பேசு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டோம், அதுல இருந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுல 5 சூஸ் பண்ணிக்கிட்டோம், 10 வேணாம், 10க்கு பதில் 5 சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஆண்டவர் மோசையை கீழே அனுப்பினாரு. எல்லா சத்தத்திற்கும் கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன பண்றோம், சில வேளையில அந்த மெனு கார்டுல இருக்கிற மாதிரி, இன்னைக்கு பிரியாணி, இன்னைக்கு இட்லி, இன்னைக்கு வடை சாம்பார் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறோம். பிடிச்சிருந்தா கை கொள்ளுகிறோம், பிடிக்கலன்னா அதை அப்படியே லூஸ்ல விட்டுறது. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ள முடியாதுன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய முழு ஞானத்திற்கு, முழு அறிவுக்கு ஆண்டவர் இந்த வேத வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கண்களை மூடலாம். அப்படி உட்கார்ந்த வாக்களே ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனிடத்திலே நம்ம வேண்டிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் 1 minute நீங்க உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. அது நன்மையானாலும் தீமையானாலும் அதை கை கொள்ளுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு புரியலனாலும் பரவாயில்ல, அதுல தெளிவில்லைனாலும் பரவாயில்ல, இது ஆண்டவருடைய வார்த்தை என்று உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிடணும் உடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படியாய் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் உங்களுடைய இருதயத்திற்குள்ள உண்மையாய் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை நான் முழுமையாய் பின்பற்றுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் முழுமையாய் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இல்ல, ஜனங்களுடைய வார்த்தைகளுக்கு பயந்து அவங்க எனக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோ, இல்ல அவங்கள என்னை விட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நீங்க வேலை செய்றீங்களா, இல்ல தேவனுக்கு பயந்து வேலை செய்கிறீர்களா? ஹல்லேலூயா. அந்த காரியத்துல ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். ஆமென். நீங்க ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் ருசிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லி வேத வசனம் கூறும். உங்கள் வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பார். அவருடைய வார்த்தையை நம்பி வந்த ஜனங்களை கர்த்தர் போஷித்து நடத்தினவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா.
ஒரு விசை அப்படியாய் நான் விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா ஒரு விசை தேவனிடத்துல ஜெபிங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு விசை எதுக்கெல்லாம் நான் இந்த நாள் வரைக்கும் கீழ்ப்படியாம புரியலன்னு சொல்லி, எனக்கு தெரியலன்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு சூழ்நிலை சாதகமா இல்லைன்னு சொல்லி, ஜனங்களுக்கு பயந்து எந்தெந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியாம இருந்தனோ இன்னைக்கு அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை அவரிடத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Lord. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில முழுமையாய் தங்களுடைய இருதயத்திலே அவர்கள் எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்கிறவன் ஆண்டவர் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அதை விசுவாசித்து இருதயத்திலே விசுவாசித்து இந்த நாளில் நாவிலே அறிக்கை செய்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும், பலப்படுத்தும் அப்பா. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால வேண்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.